அத்தை, நான் தான் சொல்லிட்டேன், நான் எதுவுமே போட்டு வர மாட்டேன், திருப்பி திருப்பி ஏன் என்கிட்ட கொண்டு வந்து தர்றீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொண்டு வந்து போட்டுக்கடி போட்டுக்கடி போட்டுக்கடின்னு பாடா படுத்துறீங்க. ஆமா, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு தான் என்கிட்டே கொண்டு வந்து தருவியா? ஆ, நான் வேணான்ட்டு தான் எடுக்காமல் நான் வாட்டுக்கு வரேன். தோடி போய் எடுத்தாந்து நீ மாட்டிட்டு தான் வரணும்னா என்ன அர்த்தம் இதெல்லாம்? இல்லையா, நான் வரணுமா வேண்டாமா? நீங்கள் வரதுக்கும் இதை நான் போட்டுட்டு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் வரணும் அப்படின்னா இதை நீ போட்டுக்கிட்டு வர, இது என்ன அத்தை கொடுமையாக இருக்குது? நீங்கள் வரணும்னா நான் ஏன் இதை போட்டுட்டு வரேன்? நீ போட்டு வந்தால் தான் நான் வருவேன். நீங்கள் உங்கள் மூத்தம்மா வீட்டுக்கு போங்க, போகாமல் இருங்க. பிறந்த நாள் கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க. நீங்கள் போகிறதுக்கும் நான் நகை போட்டு வாரதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் நீ போட்டால் தான் நான் வருவேன்னா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இப்போ நீ போட போறியா என்ன? இல்லாதவளுக்கு கூட ஊசி வாங்கி போட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்ட வாங்கி போட்டுக்கிட்டு கூட வருவாளுங்க. ஆனால் நீ இருக்கிற பாரு, மாட்டிட்டு வாடின்னா ரொம்ப தான் பண்ணுவேன். ஐயா, உங்களோட பெரிய அக்கப்பரா இருக்கு என்ன அத்தை நீங்கள்? ஆமாம், மாட்டிட்டு வாடின்ட்டு என்கிட்ட நான் காலையில சொல்லிட்டேங்க, நீங்கள் அதை எதையும் போட்டுட்டு வாங்க, என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் போட்டுக்கிட்டு வர முடியாது, அத்தைக்கிட்டே சொல்லி வச்சிருங்கன்னு. நீ உங்கள்கிட்டே நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் கேட்காம நீ போட்டுக்கிட்டு தான் வரணும், மாட்டிக்கிட்டு தான் வரணும். என்னத்த இதெல்லாம் இந்த பாடா இருக்கு தானடி? இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இம்புட்னால நான் யாருக்கிட்டையும் கொடுக்கல. உன்கிட்ட கொடுத்தா அவளுக்கு பொல்லாப்பு, அவள்கிட்ட கொடுத்தா உனக்கு பொல்லாப்புன்னு சொல்லி நான் யாருக்கிட்டையும் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ நாளாக நான் வாட்டுக்கு பத்திரமா வச்சுருந்தேன்னா இல்லைன்னு சொல்லலை. அப்போ அப்படியெல்லாம் இவ்வளோ நாளாக கட்டி காத்தது இப்போ உனக்கு தான் சொந்தம்னு வாங்கிட்டே நான் கொடுத்துட்டேன். இனிமேல் நீ தான் வச்சுக்க போகிற, நீ தான் போட்டுக்க போகிற, உன் பிள்ளைகளுக்கு தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்ன நினச்சா என்ன, போனா என்ன, வந்தா என்னன்னு சொல்லி வாங்கிட்டே கொடுத்துட்டேன்ல. அப்படி இருக்கும்போது நீ போட்டுக்கிட்டு தான் வந்தா என்ன சொல்லு? போட்டுக்கிட்டு தான் வந்தா என்னடி? நீ வாட்டுக்கு போட்டுக்கிட்டு வா, என்ன சொல்கிறான்னு நான் பார்த்து போகிறேன். புரியுதா? நம்ம முன்னாடி எவ்வளோ எதுவும் பேச மாட்டாளுவோ, நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னு வைங்க, போனதுக்கப்புறம் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுவாளுவோ. எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாமையாத்தான் இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறீங்க? தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் பண்ணலாயா? பாருடி, உங்கள் அம்மாவை போட்டுக்கிட்டு வர சொல்றீ. பவி உன்னையத்தே பவி, நீ ஏன் சொல்லு பவி. அங்கே உங்கள் பெரியம்மலை பற்றி உனக்கு தெரியாதா? ஒரு மாதிரி இலக்காரமாக பேசும், இவங்கெல்லாம் என்னப்பா பணக்கார ஆயிட்டா அப்படி இப்படின்னு கூட பேசும். நமக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி பேசும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும்ல. அதை சொன்னால் புரிஞ்சுக்காம உன் அப்பத்தா பண்ணுற வேலையை பாரு. அப்பத்தா சொல்கிறதுல என்ன இருக்குது? போட்டுட்டு வர போறியா என்ன? சேலையும் அன்பகாயம் வாங்கி கொடுத்துச்சு, நீ போட முடியாது கட்ட முடியாதுன்னு சொல்லி பாவம் கட்ட மாட்டேன்ட்ட. அது கோச்சுக்கு போது என்ன நினைக்க போது தெரில. இது யாரு போட்டுட்டு போயேம்மா, அழகா இருக்கும். அழகா தான் இருக்கும் பவி, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இவளுக்கு இப்போ நகைப்பணம் வந்துடுச்சுன்னு கூட நான் சும்மா பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டேன். பார்க்காம நான் விறுவிறுன்னு போவேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பார்த்துட்டு எப்படி போகிறா பாரு, பார்க்காத மாதிரி போகிறா பாரு. ஏன்னா அவளுக்கு நகை வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, நகை ஏறி போச்சு, மவுசு ஏறி போச்சு, அதனால தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாளுங்க அப்படின்னு ஒருத்தி சொல்லுவாள். இதை மட்டுமா சொல்லுவாளுங்க? ஊரில் 4 விதமாக நாக்கு பேசுங்கிறது நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்க்காததா நம்ம? அதுக்கு தான் சொல்கிறேன் வேண்டான்னு. ஓ, அப்போ தான் கேட்பேனாங்குது. யார் பேசுனா உனக்கு என்னம்மா? யார் பேசுனா உனக்கு என்ன? நீ போட்டு போனா நீ போட்டு போ. அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க அதை சொல்லுவாங்க. அவங்களுக்காக நீ வாழ்கிற, எங்களுக்காக தானே, உன் பிள்ளைங்களுக்காக தானே நீ வாழ்கிற. அப்போ பிள்ளைங்க நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ? அப்போ தான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, போட்டுட்டு வந்தால் தான் என்ன? எங்கேயாவது எந்த ஃபங்க்ஷனுக்காவது நீ எந்த நகையாவது போட்டிருக்கியா? ஒரு தடவை கூட எதுவுமே போடாமல் சும்மா வெறுமனை தான் நீ வெறுங்கலத்தோடு போவேன். இப்படி இருக்கும்போது போட்டு போறியா என்ன? சப்பா நீ மாடி ஓ மாவுளே வராடி? ஏன் அவளும் ஆளுக்கு ஒரு செயினை போட்டுட்டு வர சொல்லத்தான். அவளுவெல்லாம் ஒன்றும் வரல, பேசாம இருக்கி. எடி பிரியாணி போடுறாவ இங்கே வீட்டில் கிடக்குற அளவு அங்கே வந்து இருந்துபிட்டு ஒரு வயக்கு தின்னுபிட்டு வரமாட்டாளுவலா? அவளை விட்டுட்டு நம்ம போக முடியுமா சொல்லு? அவளுக்கு வரலன்னு சொல்லிட்டாளுவ. அவங்க அப்பாவில் பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். மத்தியானமா ஓடி போய் பிரியாணி வாங்கி மவுளுக்கு கொடுப்பாரு. நீங்கள் பேச ஆட்டுக்கு இருங்க. ஆய் வாங்கி கொடுப்பானா? எப்படியும் அவன் வாங்கி தாருது. பாவம் இல்லையா? வாழை கூட இங்கே அடிக்கும். பிள்ளைய பொசுக்குன்னு வீட்டில் உட்காந்துருப்பாளுவல்ல, கூட்டிகிட்டு தான் போவோமே, சாப்பிட்டுட்டு வரட்டும். வேணாத்த, குடும்பத்தோடு வந்து தின்னுட்டோம், அதுக்கு மருமோ ஒரு மாதிரி பேசும். தேவையா? என் பிள்ளை அளவுல வீட்டிலே இருக்கட்டும். எப்பா ஒரு வயசு பிள்ளைல எதுக்கு அங்கே இங்கேயும் அழைச்சிக்கிட்டு? வேற எங்கேயுமா போகிறாளுங்க வராளுங்க? அவங்க பெரியப்பன் வீட்டு தானே, அவங்க அண்ணன் மயனுக்கு தானே. இதில் என்ன இருக்குது? கூட்டிக்கிட்டு தான் வரக்கூடாது. ரொம்ப தண்ணி மல்லியா நீ பண்ணுற. நான் ஒன்றும் பண்ணலை, போமா? ஐயோ போமாங்கிறேன். நீ முன்னைக்கே போங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். சோடியா போனால் கூட வாராளோ பாரு, மாமியா மருமகளும் ஒரு வாய் பேசுவாளோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுத்த, நீங்கள் போங்க முன்னைக்கு. வேற பஞ்சாயத்தா? நீ இதை போட போறியா என்ன? விட மாட்டிய போலையே, போட்டால் தான் வரணுமோ? சரி கொண்டாந்து தொலைங்க, அப்புறம் நான் என்ன செய்ய? போட்டுக்கிட்டு தான் வா. ஆமாம் புடி. இப்போ பாரு, போய் கண்ணாடியில் பாரு, எம்புட்டு அழகா இருக்குன்னு. ஏண்டி செடியில் 5-6 மல்லிகைப்பூ பூத்துருந்துச்சே, புடிங்க கட்டினியா? இல்லாத்த, அந்த ஆடு வந்து ஒரே மேட்செல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுன்னா எங்கிட்ட பிடிச்சிக்கிட்டு பிடிங்கி கட்ட
போயிட்டு போது போ. கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இருந்து வச்சிங்கன்னா அம்புட்டு அழகா இருக்கும். பூ இல்லையா? உன் புருஷன் தான் போனானே 10 திருப்பு. அவன்கிட்ட சொல்லியாவது பூ கொஞ்சோண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல. வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அப்பா இப்பதான் புது பொண்ணு நேற்று கட்டிட்டு வந்தேனே. அதனால் போவியில் அப்போதான் பூ வச்சா தானா? அதுக்கு இல்லடி சொன்னேன் வச்சா என்னன்னு. இருக்கட்ட எல்லாரும் நான் வச்சுட்டு தெரியுறாவ. கிடைச்சா தான் வைக்க முடியும், வாங்கினா தான் வைக்க முடியும். நம்ம கிடைக்காது, நம்ம எங்கிட்ட வைக்க. இருந்துட்டு போது போ. அதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறது? நீயாச்சும் என்னமோ பண்ணு. சரி நான் முன்னாடி போவா. பவி என் கூடயாவது வாரியாதா? நான் பவியை கூட்டிகிட்டு போகிறேன்டி. நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டிய. அவளை கூட்டிகிட்டு போகிறேன் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. நீங்கள் வாட்டி விருன்னு போங்க அத்தை. சரி அதுக்கு பேர் என்ன பண்ணுறது? நான் உங்கள் அப்பாவில் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுங்க என்ன. ஏண்டி அவனை ஞாபகப்படுத்தி அவன் வாட்டுக்கு வேலை யாவத்தில் அங்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டு பக்கம் தெரிஞ்சிடாம வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி பிள்ளைகளுக்கு ஏமாந்து போயிருங்க. அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்கி கொடுப்பாரு. கொடுத்தா சரிதான். ஆமாம் பிள்ளைய அப்புறம் 4 பண்ணி ஏமாந்து போயிடாதுங்களா? பாவம்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார்த்தே. பிள்ளைய மேலே உசுராக இருப்பார். பிள்ளைய யாவும் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் 2 மணி வாக்கில் வாங்கி கொடுத்துறேன். ஆமாம் ஆமாம். சரி நான் முன்னாடி போகிறேன் வாரியா? போங்க போங்க. நல்லா இருக்காத்தா பவி அம்மாளுக்கு? நல்லா இருக்காவா? கண்ணாடியில் போய் கலக்கிற சேலை மட்டும் வேற கட்டிருந்தேன்னு வையேன், வேற லெவலில் இருந்துடும். என்னத்த சேலை கட்டிக்கிட்டு வேற கட்டவா? ஏமா எம்படி சேலை வச்சிருக்க பீரோப்புல? அதெல்லாம் எதுக்கு தாமா வச்சிருக்கிற? இந்த மாதிரி நல்ல நல்ல பெரியநாள் கூட அந்த கட்டினதே ஊதா கலரை கட்டணும். என் வேற சேலையெல்லாம் கட்டினா ஆவாதா? எங்கனக்குள்ள பக்கத்தில் தானடி 4 வீடு தள்ளி. அதுக்கு ஒரு 10 சேலையை கட்டிட்டு போன மக்கள் இருக்கிறதெல்லாம் என் புதுசு கட்டிட்டு போனா தானே பழசு ஆவாதா? அதுக்கு எவ்வளவு ஏதாவது சொல்வாள் படி. இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவ அதை சொல்வா இவ அதை சொல்வா, நீ இதையே சொல்லிட்டே தெரி. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. உனக்கு தெரியாது பவி இந்த ஊர்ல உள்ளவள் பத்தி. என்ன எனக்கு தெரியாது? அதுக்காண்டி அவங்களுக்காக நீ வாழ்ற? உனக்காக நீ வாழலையா? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க மாட்டியா? அவங்க அதை சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதுக்காக தான் நீ இருப்பியா? அப்படி இல்லை. அப்ப பேசாம இரு. உனக்கு தெரியாது, நீ சும்மா இருங்கிட்டு. ஊர் உலகத்தில் நடக்கிறதுலாம் உனக்கு என்ன தெரியும்? எப்போ பார்த்தாலும் இது ஒரு டைலாக் சொல்லிடுமா, உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும். ஆமாம் உனக்கு என்ன தெரியும்? அடப்போங்கிட்டு. சரி வரவா? வீட்டில் அக்கால் நீ பத்திரமா பாரு இருங்க. சரிம்மா சரிம்மா போயிட்டாரு. ஏம்மா கௌசி, எங்க அண்ணன் எடுத்து கொடுத்த சேலை பழச கட்டிட்டு இருக்கிறா? இது நல்லாவா இருக்கு? அண்ணன் எடுத்து கொடுத்தது கட்ட வேண்டியதுன்னு சேலைய அவன் கோச்சுக்கிற மாட்டானா? இல்லப்பா அது பிளவுஸ் தைக்காம இருக்கு. என்னம்மா நீனு லவக்குன்னு தைக்கிறது இல்லையா? தைக்கலப்பா. ஆ, வேற சேலை ஒன்றும் இல்லையா? இருக்கட்டுப்பா இது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் என்னப்பா இப்ப நம்ம வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியில எங்கேயுமா போறோம்? அதுக்குன்னு இப்படியா? பாத்தியாம்மா அப்பாவே என்ன திட்டுறாருன்னு. ஏமா அப்படி பண்ற? கௌசி வந்துட்டீங்களா? முதவே பஸ் ஏறிட்டே சொன்னீங்க, என்னடா இன்ன வரைக்கும் காணுமே? நான் பாதே பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் வரேன். எங்க அங்கங்க டிராஃபிக் ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, பத்திரி ஆரம்பிச்சாச்சா? இல்ல இல்ல இன்னும் டைம் இருக்கு, ஒரு 1/2 hour மேலேயே இருக்கு. எங்கடி சாரி எடுத்துட்டு வந்தா சுடியை போட்டிருக்க? கட்டலங்க, வீட்ல தானே என்ன செய்யுது. ஓ அண்ணா வேற எடுத்து கொடுத்ததா சொன்னா அதிகமா கட்டல? அது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலங்க அதனாலதான். சரி நீ ஒரு சாரி எடுத்துட்டு வந்தல அதை கட்டலாம்ல. ஏண்டி இப்படி ஏதோ இல்லாத மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஜுவல்ஸ் எல்லாம் எங்க? எந்த ஜுவல்ஸ் இருக்க மாதிரி இப்படியே சொல்லாதீங்க. ஜுவல்ஸ்ன்ட்டு பேசாம இருங்க, அப்பா அம்மா வேற இருக்காங்க. ஏய் ஜுவல்ஸ்னா இதுதான் கவரிங் தான், அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களா? அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும்ல ஐம்பொன்னா, அதெல்லாம் எங்க? ஆமா அது போடுறத ஒண்ணு போடாதது ஒண்ணு. கோல்டு இருந்தா போடணும், இல்லைன்னா பேசாம வாய மூடிட்டு இருக்கணும். அதெல்லாம் போட்டா என்ன போடாட்டி என்ன, போங்க அங்கிட்டு. சரி சரி உள்ள போய் உட்காருங்க. நான் அம்மா கூடங்க நான் வரவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க, நீ வா உள்ள போலாம். போங்க வரேன். ஒழுங்கா வந்து சாரி கட்டு, டென்ஷன் ஆயிரவே இல்லைடா. இருக்கட்டுங்க, ஏங்க நீங்க வேற எப்பதான் அப்பா அப்பா பேசி முடிச்சாரோ அதுக்குள்ள நீங்களா அடுத்து? இல்லடி நிச்சயமா அந்த சுடி நல்லாவே இல்லை, சாரி கட்டா நல்லா இருக்கும்ல. கட்டுனா நல்லா தான் இருக்கும். சரி இப்படி வந்து நில்லுங்க, பாத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றதே நீ மட்டும் கேட்கவே மாட்டே கௌசி. கௌசி கூட நீங்களும் வருவீங்கன்னு நினைச்சோமாப்ல, இவ்வளோ லேட்டா வரைய வர முடியல மாமா, ஆபீஸ்ல லீவ் கொடுக்கல. நீ கொடுத்தது பெரிய விஷயம். எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க அத்தை. சரி வாங்க உட்காருங்க. அண்ணா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? ஆமா சிஸ்டர் வாங்க மச்சான். வரேன் மச்சான். டேய் சாப்பாடு வேணும் சைடு போய் பாத்தியா? இப்படி வேலை ஆயிட்டு இருக்கா என்ன? டக்குனண்டா பிறந்த நாள் கொண்டாடி முடிச்சோடனே சாப்பாடு பிடிச்சி போட்டுற வேண்டியதான். ஆயிட்டே இருக்குப்பா, இன்னும் 1 hourல முடிச்சிருவாங்களாம். பிரியாணியில் கொஞ்சம் முன்ன பின்னே தானே ஆகும். எப்பா பிரியாணி நீ சொல்ற சூப்பராக சமைக்கணும் பார்த்துக்க. அதோட சாப்பாடு பரிமாறுறது இதில் கரெக்டாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒருத்தவங்க ஒரு மாதிரி பரிமாற்றணும் போச்சு, அவ்வளோதான். கெட்ட பேர் தான் நமக்கு வந்துடும். அதனால கொஞ்சம் பார்த்து நீ தான் நம்ம பரிமாற ஆள் பண்ணணும் சரியாடா? அதெல்லாம் ஆள் செட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பார்த்து பண்ணிடுவானுவ. ஆமாம் இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. இன்னும் அன்போட அப்பா அம்மா காணும், வந்துட்டாங்கன்னா கேக்கை கட் பண்ணிட வேண்டியது. சரிப்பா சரி. என்னப்பா ஏன் எல்லாரும் இந்த கோலத்தில் இருக்கீங்க? ஏன் புதுசெல்லாம் போடக்கூடாதுன்னு நினைப்பா? கௌசியும் இப்படி இருக்கா, அம்மாவும் இப்படி இருக்கு. ஏன் கௌசி எடுத்து கொடுத்த சாரி பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல அன்பு,
வீட்டில் தானே என்ன செய்யுது, அதனால தான் நான் saree கட்டல. ஏன்பா உங்களுக்கும் எடுத்து கொடுத்தேன், அம்மாவுக்கும் எடுத்து கொடுத்தேன், கௌசி வீட்டுக்காரது இப்பதான் வராரு, அவருக்கு எடுத்து கொடுத்ததாவது கொடுங்க. இப்படி யாருமே புதுசா போடாம எனக்கு என்ன நிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏய் நான் வந்து பரிமாறணும், வரவங்கள பார்க்கணும் வைக்கணும், அதனால நான் என்னத்தன் இருந்தேன்டா. இவங்கெல்லாம் நானே வந்து திட்டிட்டேன், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வேணும்னே பண்ற மாதிரி இருக்குப்பா, சொல்லிட்டேன். பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம்ல மாமா, பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம்ல அப்பவே. இல்லம்மா அதுக்கு இல்ல. இவரு எங்களுக்கு தோணல, நாங்கள் கட்டல. வீட்டில் இருக்கையில என்னத்தை புதுசை கட்டிக்கிட்டு ஏன் போட்டுக்கிட்டு இருக்கதே இருந்தா நல்லா தான் இருக்கு. நீ பேசாத. பேசலாப்பா போதுமா? கௌதமு கேக்கு வெட்டியாச்சாப்பா? அப்பதா என்ன வெட்டல அப்பதா, போய் உள்ள உட்கார அப்பதா. ஏம்மா வாமா. வரேன்ப்பா. எப்படி இருக்கு உடம்புக்கு? இருக்கேன். போய் அப்படி சேர்ல உட்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டி. சரிப்பா. ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடறாளா பாரு. ஏண்டி எங்க அம்மா வருது, உன பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்கா? வாங்கன்னு ஒரு வாரத்தை கூட கூப்பிடல, ஏன் கூப்பிடல? அதான் வரவேற்பு இத்தனை பேர் கொடுத்தீங்களே, அதுக்கு மேல நான் வேற வரவேற்பு கொடுக்கணுமாக்கும்? ஏன் நீங்க கூப்பிட்டா பத்தாதாக்கும்? இந்த வாய் அடிக்காத, வரவங்கள மரியாதையை வான்னு கூப்பிடு சொல்லிட்டு. அவங்க ஏன்பா கூப்பிட போறாங்க? இருக்கட்டும். ஏங்க மல்லிகாக்கா வர. சித்தி வாங்க சித்தி. மல்லிகா வா மல்லிகா. வரமாம்மா. கௌதமு தம்பி எங்கடா? எங்க மயில காணும், இன்ன வரைக்கும் காணும். என்ன மல்லிகா பண்றேன்? உங்க வீட்டு விசேஷமா நினைக்கல அப்படித்தானே? யாரோ எவரோ தானே. ஐயா மாமா, அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க கவனிக்கலையா? பார்க்காம இருந்திருப்பீங்க போல. அவர் முன்னையே வந்துட்டாரு மாமா. அப்பா சித்தப்பா சமையல் சைடு இருக்காரு. ஐயோ அப்படியா, சரி மல்லிகா, நான் கவனிக்கல மல்லிகா அவனை. வரவே வந்துட்டாரு மாமா. என்னம்மா மல்லிகா சித்தி கழுத்துல யுத்த தண்ணி நெக்லஸ் கவரிங்? கவரிங் இல்ல, அவங்களாம் இப்ப புது பணக்காரவங்கம்மா. நீ வேற கவரிங்கான்னு கே. ஐயோ அப்படியா? சித்தப்பா அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய நெக்லஸ்? அடியே அதெல்லாம் உன் அப்பத்தாக்காரி பண்ற வேலை. பேத்தி நீலா இருக்குன்னு 1 கிராம் கொடுக்கலடி உனக்கு. யாரு நாச்சியா? ஆமா. சரி மல்லிகா போய் உள்ள உட்காரு. என்ன அக்கா வாங்கக்கா உள்ள உட்காரு. சரி அன்பு. மல்லிகா, அவங்க நம்மள வாங்கன்னு கூப்பிடல, இவங்க நம்மளுக்கு வாங்கன்னு கூப்பிடல, நீ வருத்தமே படாத. இனிமே இந்த வீட்டுக்கு யாரு முக்கியம் அப்படின்னா கௌதமும் அன்பு மட்டும்தான். வேற இருக்கவங்க எல்லாரும் செல்லா காசு. ஏன் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீ யாரும் கூப்பிடலன்னு வருத்தப்படக்கூடாது, சரியா மல்லிகா? இல்ல மாமா, நான் ஏன் வருத்தப்படுறேன் மாமா? வருத்தப்படாதன்னு தான் சொன்னேன். இல்லக்கா பவி ஐஷுலாம் வருவாக அன்பு. சரி சித்தி உள்ள போய் உட்காருங்க. சரியா? சரி நான் போய் உட்கார்றேன். எவ்வளவு நேரம் ஆகும் கேக்கு வெட்ட? கொஞ்ச நேரம் தான். அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் வெட்டிடலாம் சித்தி. அவ பக்கத்துல அருவி வரலையா? அவங்களுக்கா தெரியும், அவங்களா பேசுறாங்க, நீ அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. சித்தி நீ போய் உட்காருங்க சித்தி. சரியா கௌதம்?